யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இது என்னுடைய புதிய சேனல். மக்கள் அனைவரும் எனக்கு சப்போர்ட் தந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்று அ தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது இந்த முழுக்க முழுக்க இந்த சேனலே நாட்டு நடப்பு பற்றின ஒரு விஷயம் மட்டும் தான். ஏன்னா என்னோட இன்னொரு சேனல் குரு உதயம் குறிப்புன்னு அதில எல்லா சமையல்லருந்து, அ ஆஸ்ட்ரோலருந்து மற்ற விஷயங்கள் அதாவது ஷார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே ஜோக்கான ஒரு அதாவது சிரிப்புக்காக தனியா ஒரு ஷார்ட்ஸ் அப்படிதான் இருக்கும். என்னோட இன்னொரு சேனல் குரு உதய குறிப்பு. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா, மக்கள் நலனுக்காகவும், நாட்டு நிலைமைகள் பற்றி நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களோ, நல்ல தவறுகளோ அத எடுத்து உரைக்க தான் இந்த புதிய ஒரு சேனல். என்னோட பெயர் பார்த்தீங்கன்னா, ஜெயந்தி. அதாவது சிவா ஜெயந்தி. என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திண்டிவனம் என்ற ஒரு ஊர் தான். அதனால நம்ம நாட்டுல எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அதாவது நல்ல விஷயங்கள் தவறாகவும், தவறான விஷயம் நல்ல விஷயங்கள் சித்தரிக்கப்படுகின்றது. இத உண்மையான ஒரு விஷயத்துல நம்மளோட கண்ணோட்டத்துக்கு எது நியாயம், எது தர்மம் என்ற கண்ணோட்டத்துல நான் கொடுக்கணும்ன்றது தான் என்னோட ஒப்பீனியன். இந்த சேனல் முழுக்க முழுக்க நாட்டு நிலைமை பற்றின மட்டும் தான் இருக்கும். மத்த விஷயங்கள் என்னோட அடுத்த சேனல்ல குரு உதயம் அ அட்டு குரு உதயம் குறிப்பு நீங்க பார்த்தாலே சர்ச் பண்ணாலே அது வரும். சரி மக்களே, இப்போதைக்கு இந்த சேனல்ல நம்ம என்ன பேச வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, முதல் என்னோட வீடியோ இந்த சேனல் தொடங்கி, இதில பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களால நம்ம தமிழ்நாடு செழிக்கும்ன்றது அ கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. அத கவிழ்க்கும் சதிகள் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, அவருக்கு மத்தளத்துக்கு இரு பக்கம் அ இடி அ அடின்ற மாரி இவருக்கு நாலா பக்கமா இவருக்கு அடி. அது அந்த தீய சக்திகளோட அடிகள் அத முறியடிக்கிறனா அது மக்கள தான் ஒத்துழைக்கணும். நமக்காக யார் வந்திருக்கா? அப்படின்ற ஒரு இன்னும் புரியாத நெறைய பாமர மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, விஜய அ திட்டுறத நம்ம பார்த்துருக்கோம். அதால புரிஞ்சுக்கிட்ட மக்கள் அது புரிஞ்ச மக்கள் அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன்னா, நமக்கான ஒரு தலைவன் வந்திருக்கான். அது நம்ம இன்னும் ஒரு 5 வருஷம் டைம் கொடுத்து பார்ப்போம். அவங்களோட ஆட்சி இதுவே இந்த தாவேக்கா ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா, ஒரு சில அதாவது மதுரை விஸ்வநாதன் ஒரு அமைச்சர், 2வது எம்எல்ஏ சரவணன் சொல்லிட்டு, இவங்க 2 பேர் மேலயும் ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள். அது கண்டிப்பா விஜய் அதுக்கு உண்டான அ அதாவது ஆக்ஷன் எடுக்க தான் செய்வாரு. இது மாரி நீங்க சின்ன சின்ன தவறுகள் யாருமே அந்தந்த ஊர்ல எந்த தவறுகள் நடந்தாலும், எந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்குனாலும், நீங்க உடனே நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா விஜயோட காதுக்கு போச்சுன்னா, கண்டிப்பா விடமாட்டாரு. ஏன்னா இந்த இந்த ஆட்சியில ஊழல்களும், அதாவது பொய்யான கேஸ்களும், பொய்யான வதந்திகள் எதுவுமே முற்றுப்புள்ளி இருக்கும். அதால துணிஞ்சு நம்ம மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் புகார் தெரிவிக்கலாம். அதிலேயே பாதி குற்றங்கள் குறையும். மூடி மறைச்சதால தான் நமக்கு இந்த அளவுக்கு பெண்களுக்கு பிரச்சனைகள கொடுக்குது. அதே மாரி இந்த போதை வஸ்துகள் பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க வீட்டு பிள்ளைகள முதல்ல கண்காணிங்க. அவங்களோட வாய பாருங்க. அவங்களோட பல்லுகள பாருங்க. ஈறுகள பாருங்க. ஏன்னா, அந்த பாக்குன்றது போதை அந்த குட்கா அது என்னன்னே பொருள் இருக்கு. ஆனா எல்லாமே இந்த உதட்டுக்கு நீக்கிட்டு உதட்டுக்குள்ள வைக்கிறது அந்த பாக்கு. அந்த மாரி எல்லா இடத்துலயுமே செய்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல நான் காசிக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா, அங்க இந்த ஹிந்திக்காரங்க எல்லாருமே அந்த பழக்கம் தான் பண்றாங்க. எல்லாருமே பண்றாங்க. அதுல அ இந்த குட்கா பாக்கு யூஸ் பண்ணாதவங்க யாருன்னு பார்க்க முடியல. அதுபோல நம்ம தமிழ்நாட்டிலயும் பார்த்தீங்கன்னா, அதிக லெவலு இந்த ஆட்டோக்காரர்லேருந்து பஸ் டிரைவர் நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு நீங்க கிளாம்பாக்கமோ சரி, இல்ல வேற எந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு பாருங்க. அந்த பஸ் டிரைவர், கண்டக்டர் எல்லாருமே ஒரு சிலர் தவிர, எல்லாருமே அந்த உதட்டு கீழ அந்த போதை பாக்கு வைக்கிறது. அது என்னமோ கசக்கிட்டு வைக்கிறது. அதோட அந்த போதையில அவங்க இருக்கிறதால பல தவறுகள் அது வண்டி பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெண்கள் இடத்துல தவறாக நடக்கிறதாலும் சரி, அது இல்லாம குடிக்கிறது, கொல்றது இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, மக்கள் புரிஞ்சுக்கணும். உங்க கிட்ட இருக்க தவறுகள், உங்க ஊருகிட்ட இருக்கிற பெட்டி கடைகள்ல சரி, எந்த கடையில சரி, ஏதாவது ஒரு போதை வஸ்துக்கள் விக்கிற மாரி இருந்தாலும், உங்க ஊர் பகுதியில எதனா ஒரு பொருளுகள், போதை வஸ்துகள் அதாவது வித்து திருட்டுத்தனமா விக்கிற மாரி இருந்தாலும், நீங்க உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம அறவே அத ஒழிக்க முடியும். இல்லன்னா விஜய் அங்க சொல்லுவாரு. அவருக்கு தெரியாது. இங்க சந்துல, பொந்துலலாம் போதை வஸ்துக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. அதனால மக்களும் கூடி நின்னு அத நம்ம கண்காணிச்சு எங்கெங்க இருக்கு. இப்ப நானே பார்க்குறேன் எங்க தெருவுல ஆள் யாருன்னு தெரியல. ஆனா அந்த கவர் மட்டும் தெருவுல கிடக்குது. நம்ம விடிகாலம் நம்ம எந்திரிச்சு பெருக்குவோம் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கவருங்க கிடக்கு. அந்த போதைப்பாக்கு கவர்கள்லாம்.
அப்ப இன்னும் வித்துக்கிட்டு தான் இருக்கு, வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, யாரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அப்ப இது வந்து நம்ம யாரு போடுறா, யார் வரா, நீங்க கண்காணிச்சு கொஞ்சம் மறைமுகமா கூட நீங்க இன்ஃபர்மேஷன் நீங்க குடுக்கலாம். அப்படி குடுத்தீங்கன்னா தான் அறவே நம்ம போதை உலகத்துல இருந்து வெளிய வர முடியும். அது இல்லாம நம்ம பிள்ளைகள நம்ம அப்பதான் காப்பாத்த முடியும். இல்லன்னா வந்து பிள்ளைகள் எல்லாமே வந்து வேஸ்ட்டா போயிடுவாங்க. இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணும் போதையில தான் இப்போ இருக்கிற உலகத்துல இருக்காங்க. ஒண்ணு அதான் சொன்னேன். நாக்குல அந்த அத உதட்டு அடியில வைக்கிறது, இல்லன்னா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது. இந்த பழக்கத்தால அந்த பிள்ளைகள் சரியா வேலை செய்யறதில்ல. இல்ல அப்படி இல்லன்னா செல்கள்ல வந்து முழுக்க முழுக்க செல்கள்ல இருக்கிற அந்த கேமிங்ல போய் முழிக்கிறது. இந்த மாரி ஒரு போதை மயக்கத்திலே பிள்ளைகள் வந்து இளைஞர்களும் சரி, ரொம்ப வந்து இளைஞர்கள நம்பி தான் உலகம் நம்ம நாடு இருக்கு. அவங்களே நமக்கு வந்து இப்போ பிரச்சனைக்குள்ளாகுறாங்க. அதனால வந்து ஆண் பிள்ளைகள பெத்தவங்களும் சரி, பெண் பிள்ளைகள பெத்தவங்களும் சரி, பெண் பிள்ளைகள் அவ்வளோ வந்து ஒரு ஒரு 10% 100க்கு 10% தவறுகள் செய்யலாம். ஆனா 90% பெண் பிள்ளைகள் தவறு செய்ய வாய்ப்பில்ல. ஆனா ஆண் பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, 90% கண்டிப்பா ஆண் பிள்ளைகள் வந்து தவறு செய்கிறவங்க. 10% தவறு செய்யாத ஆண் பிள்ளைகள் இருக்காங்க. அப்ப இவங்கலாம் வந்து நீங்க தான் இந்த பிள்ளைகளோட வாயும் சரி, எல்லாமே வந்து நீங்க கண்காணிக்கணும். கண்காணிச்சு வந்து தான் நீங்க வந்து அத உங்க பிள்ளைகள நீங்க காப்பாத்திக்க முடியும். உங்கள சுத்தி இருக்கிற எங்கேயாவது ஒரு இடத்துல போதை வஸ்துக்கள் விக்கிற மாரி இருந்தா, நீங்க வந்து உடனே இன்ஃபர்மேஷன் நீங்க குடுங்க. உங்க கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல குடுங்க. இல்லன்னா வந்து 1100 1100 அதுக்கு நீங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். ஏன்னா நீங்க டைரக்ட்டா வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீங்க போகலனா கூட, நீங்க 1100க்கு வந்து நீங்க ஃபோன் அடிச்சீங்கனாலே வந்து அவங்க கால் கிடைக்கும். அதில நீங்க வந்து தெரிவிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த நாட்ட பொறுத்த நம்ம மக்களும் சேர்ந்து தான் திருத்த முடியும். தலைமையில இருக்கிற விஜய்க்கு இப்போ நீங்களே தெரியும் 108 எம்எல்ஏல ஜெயிச்சிருக்காங்க. அந்த 108 எம்எல்ஏல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பேர் மேல தப்பு இருக்கு. அது விஜய்க்கு தெரியுமா? அவரு ஒவ்வொரு நபரும் வந்து அலசி பார்க்க முடியாது. எல்லாரும் சொல்றத வச்சு அவர் நம்பி அவங்களுக்கு போஸ்டிங் குடுத்துருக்கலாம். அந்த மாரி அவங்களுக்கு எல்லாருமே வந்து அவர் வந்து உள்ள வந்து யாரையும் பார்க்க முடியாது. அவன் என்ன பண்றான்? ஏது பண்றான்னு தெரியாது. அவரு நிக்க வச்சாரு, அவன் எம்எல்ஏ ஜெயிச்சான். அதுக்கடுத்து அமைச்சர் பதவி குடுத்தாங்க. இந்த மாரி நாட்டு நடப்புல நெறைய விஷயங்கள் தவறுகள் நடக்குது. இந்த அமைச்சரே இருந்தாலும், இந்த மதுரை அமைச்சர் விஸ்வநாதன், அவரு பெரிய அமைச்சரா கூட இருக்கட்டும். அவரு பெத்த பெண்களே வந்து கால தொடுறது ரொம்ப கஷ்டம். தொடக்கூடாது. இவர் மாற்றான பிள்ளை அதுவும் கவர்மெண்ட்டா இதே வந்து தனியார் ஸ்கூல் பிள்ளைகள வந்து கண்டிப்பா வந்து கால பிடிச்சு அந்த மாரி தொடுறதுக்கு கண்டிப்பா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் மெச்சூரிட்டியா இருக்கும். கவர்மெண்ட் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அப்பாவித்தனமா இருக்கும். ஏன்னா வந்து அவங்களோட படிப்பறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதால வந்து அந்த கவர்மெண்ட் பிள்ளைங்கள வந்து ஈஸியா வந்து அது என்ன அந்த லைனா உட்கார வச்சு, கால வந்து அவரு என்ன தொடுறதுக்கு? அதுதான் ரொம்ப ஒரு மனசு வருடலா இருக்கு. அது என்ன பெண் பிள்ளைகள தொடுற பழக்கம் என்ன? அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போதே ரொம்ப வந்து மனசு கனமா இருக்கு. அவங்க பிள்ளைகளுக்கு கால் வலிக்குதுன்னா, அது சின்ன வயசு பிள்ளைகள் எவ்வளோ தூரம் வேணாலும் வந்து கொஞ்ச நேரம் வலிக்கும். அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஏன்னா, அது இளமை ஓட்டம், ரத்த ஓட்டம், இளமையான இளம் ரத்தம். எவ்வளோ அவங்க 10 கிலோமீட்டர் கூட ஓடுனா கூட அந்த ஆதி காலத்துல எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து தான் ஸ்கூலுக்கு போவாங்க. 10 ஒரு எங்க ஆயா ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பலாம் சின்ன வயசுலலாம் 5 கிலோமீட்டர் நடந்து தான் வந்து ஸ்கூலுக்கு வரணும். காலையில நடந்து வரணும். அப்ப பஸ்ஸு எதுவுமே கிடையாது. காலையில 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். திரும்ப மாலை வந்து 5 கிலோமீட்டர் நடந்து வரணும். இப்படிதான் பிள்ளைகள் படிச்சாங்க. ஏன்னா யாருமே ஒண்ணும் ஆகலையா. அவங்களும் இன்னும் ஸ்ட்ராங்கா நல்லா நடந்தாங்க. நல்லா இருந்தாங்க. உடம்பும் நல்லா வலுவா இருந்துச்சு. அதுமாரி இள ரத்த பிள்ளைகள் அவங்களுக்கு வந்து கால் வலிக்கணும்னு, அது அவங்க அப்படியே வலிக்குன்னா அவங்க பேரண்ட்ஸ பார்த்துக்க போறாங்க. அத விட்டுட்டு, இவரு கால புடிக்கிறது கொள்றது, அது ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாரி இந்த எம்எல்ஏ சரவணன், அவரோட கூட்டாளிங்க ஒரு அந்த அவங்க வந்து ரொம்ப பாவம் தான் அவங்க. அவங்க இந்த மாரி ஓப்பனா ஒரு பெண் சொல்றான்னா, ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. எந்த ஒரு பெண்ணும் வந்து தன்னை தானே இழிவுபடுத்திக்க மாட்டா. அப்படி இழிவுபடுத்தணும்னு நினைச்சோம்னா, ஏதோ ஒரு 5% தவறுதலான ஒரு பொம்பளைங்க இருக்கும். அந்த பெண்கள் வந்து சொல்றதுக்கு வழி உண்டு. ஓரளவுக்கு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பெண்கள் வந்து அவங்க பண்றதுக்கு வாய்ப்பில்ல. அதேமாரி இந்த மெயினான ஒரு விஷயம், இந்த முதலமைச்சர் ஆரம்பிச்ச இந்த போதை ஒழிப்பு மராத்தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஓட்டம் சுத்தமா இந்த நம்ம தமிழ்நாட்டுல போதை இல்லாமல் ஒரு நாடு உருவாணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பான ஒரு நாடுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம பக்கம் அக்கம் யாராவது வேற ஜென்ஸுங்கள யாராவது வந்து நீங்க ரகசியமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க யாராவது ஒரு பாக்கு போட்டுருக்காங்களா? இல்ல இந்த கஞ்சா யூஸ் பண்றாங்களா? இத வச்சு நீங்க கரெக்ட்டா நீங்க கண்டுபிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அத நீங்க வந்து மறைமுகமா நீங்க இன்ஃபர்மேஷன் யாருக்காச்சும் நீங்க சொல்லி விட்டீங்கன்னா, அத ஈஸியா எங்க விக்குதுன்னு சொல்லிட்டு அத வச்சு நீங்க வந்து கண்டுபிடிச்சு ஒரு போலீஸ் புடிக்க நமக்கு நமக்கு ஒழிக்கிறதுக்கு இன்னும் நல்ல சான்ஸா இருக்கும்.
ஏன்னா நம்ம அப்படியே நம்ம வந்து கண்டுக்காம விட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே முதலமைச்சர் மேல இருக்கவர் பார்த்துக்குவாரு, மேல இருக்கவர் பார்த்துக்குவாருன்னா, அவருக்கு தெரியாது. கீழ வந்து நெறைய விஷயங்கள் வந்து திருடனா இருக்கிறவன் என்னைக்கும் திருடிக்கிட்டு தான் இருப்பான். அவனே திருந்துனா தான் வந்து அது மாரி வந்து நம்ம ம மக்களாகிய வந்து நம்ம வந்து பக்கம் பக்கம் யார் என்ன பண்றான்? என்னதான் இளைஞர்கள் என்ன பண்றான்? அது கொஞ்சம் உங்களோட கண்ணோட்டத்துல உங்க வீட்டு பக்கத்து வீட்ல பாருங்க. அப்படி இல்லன்னா உங்களோட தெருவுக்குள்ள பாருங்க. இப்ப நீங்க கொஞ்சோண்டு உங்கள சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தாலே ஒவ்வொருத்தவங்க ஒரு அவங்கவங்க தெருவுக்குள்ள பார்த்தாலே என்னென்ன தவறு நடக்கும்? அவங்க எங்கெங்க பொருள் வாங்குறாங்க? இந்த ரகசியமா கேட்டு தெரிஞ்சு நீங்க சொன்னீங்கன்னா, அ கண்டிப்பா அந்த பொருள்கள் வந்து விற்க தடை ஏற்படும். அது சீக்கிரமா அந்த நம்ம தமிழ்நாட்ட விட்டு போதை வஸ்துகள சீக்கிரம் ஒழிச்சுரும். நம்மளோட பிள்ளைகளும் வந்து போதைக்கு அடிமையாக ஒரு தவறுகள் அடிமையாகாம நம்மள வந்து காப்பாத்திக்கலாம். ஒரு பிள்ளைகள் எதுக்குங்க ஒரு பெண்கள் பெக்குறாங்க? நம்மள அதாவது வயசான காலத்துல நம்மள வச்சு காப்பாத்துவாங்க. நம்மளோட வாரிசுக்கு நம்ம சொத்து பத்துக்கள அவங்க அனுபவிப்பாங்கன்றதான். ஆனா அத அனுபவிக்காம நெறைய பிள்ளைகள் போதைகளால ஒரு வண்டி வாகனம் அத விட்டு அதுல போய் போதையால அங்க போய் மோதி இறக்குறது. அடுத்தது போதையாலே வந்து குடிச்சு, குடிச்சு வந்து இறக்குறது. இதெல்லாம் வந்து நெறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டுல. இது எல்லாமே ஒழிக்கணும்னா, மக்களும் சேர்ந்து தான் நம்ம வந்து அ நம்ம அதாவது தகவல் சொல்லணும். அப்பதான் வந்து முழுமையா இந்த போதை வஸ்துக்கள வந்து ஒழிக்க முடியும். அ அதாவது விஜய 10 பார் விஜய 10 பார் வந்து உங்கள சுத்தி என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. மெயினா இந்த யாராவது அங்க வாய்க்குள்ள அதாவது இப்ப நான் கூட பாருங்க எங்க பால்கார ஒருத்தர் இருக்காரு. வாய்க்குள்ளருந்து ஒரு இன்னும் அந்த கன்றாய பாக்க எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பால புடிச்சு தர்றாரு. இந்த மாரிலாம் ஒரு சம்பவம் பார்க்கும் மூஞ்சி சுளிக்கிற மாரி இருக்கு. அதேமாரி பஸ்ஸு கண்டக்டர், டிரைவர் சரி பஸ் ஸ்டாண்ட்ல போனாலும், அங்க இருக்கிற டிரைவருங்களும் அப்படிதான் பண்றாங்க. அவங்களும் அதுமாரி வாய் உள்ள கைய விட்டு தான் அத எடுத்து கீழ போடுறாங்க. வாய் உள்ள வைக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். வாய் உள்ள இந்த ஆட்டோக்காரர்லருந்து எல்லாருமே சரி. வாய்க்குள்ள அத உதடி நீக்கிட்டு, அத வச்சு திரும்ப அந்த கையால எடுத்துட்டு, அந்த கையால தான் எல்லாமே புழங்குறாங்க. அது பணத்த எண்றதா இருந்தாலும் சரி, இல்ல அ எங்க கைகள் அங்க தொடுற இடமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சப்போஸ் எதனா ஒரு நோய்கள் இருந்தாலும், அடுத்தவங்களுக்கு வந்து தொடர கூடிய ஒரு அளவுக்கு அந்த வைரஸ் அந்த மாரி ஒரு சமூகம் ஆயிடுச்சு. இந்த போதை வஸ்துக்கள் முழுக்க முழுக்க ஒழிஞ்சா மட்டும் தான் நம்மளோட தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு செழுமையான நாடா இருக்கும். இளைஞர்களும் நல்ல உழைப்ப நாடி போவாங்க. இப்போ போதையிலே இருக்கிற நம்ம இளைஞர்கள் வந்து உழைப்பு நாடி போனாங்கன்னா, இந்த போதைன்ற ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு வந்து வரவே வராதுங்க. இந்த மாரி வந்து இந்த போதை வஸ்துக்கள ஒழிக்கணும்னா, மக்களாகிய நம்மள வந்து கூட துணையா இருக்கணும். இருந்தா மட்டும் தான் முழுமையா ஒழிக்க முடியும். போலீஸ்காரங்கள கண்டுபிடிப்பாங்க. இல்ல விஜய கண்டுபிடிப்பாருன்னா, அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்ம பக்கத்துல இருக்கவங்க, அவங்க திருட்டுத்தனமா எங்கேயாவது போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அது அது நம்ம சீக்கிரட்டா ஒவ்வொரு மக்கள் உறுப்பினரும் சரி, அத நீங்க கண்டுபிடிச்சு நீங்க தான் சொல்லணும். இப்ப தற்சமயம் கூட ஒரு வீடியோவ பார்த்துருப்பீங்க. சென்னையில ஒரு பையன் வீட்டுக்குள்ள இருந்து அம்மாவும் புள்ளையும் கத்துறாங்க. சும்மாவே போலீஸ் பழி போடுது. ஏன்னா போலீஸ் உள்ள இருந்தா அந்த கஞ்சாவ எடுக்குறாங்க. இந்த மாரி பொழப்புக்காக வந்து அந்த தொழில் செய்றவங்க இருக்காங்க. இருந்தாலும் உலகத்துல பொழைக்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நாட்டுல. கெட்ட தொழில் பண்ணி அடுத்த ஒரு குடும்பத்தையோ அடுத்தவங்களையும் அழிக்கிற ஒரு தொழில் நமக்கு தேவையே இல்ல. நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா மட்டும் தான் நம்மளுக்கு கடவுள் நமக்கு உறுதுணையா, துணையாவும் இருப்பாரு. அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து இந்த விழிப்புணர்வ கண்டிப்பா மராத்தான் ஓட்டத்த வந்து முழுமையா நிறைவேத்தணும். மக்களாகிய நம்மளும் சேர்ந்து நம்ம வந்து விஜய்க்கு நம்ம துணையா இருக்கணும். நம்ம முதலமைச்சரா ஒரு 5 வருஷம் அவர் ஆட்சியில கண்டிப்பா உட்கார வைக்கணும். இந்த நெறைய சதி பின்னல்கள் நீங்க இதுவரையிலும் பார்த்துருப்பீங்க. சென்னையில இருந்து நெறைய மொத சோளிங்கர் ஐடி கம்பெனி, அடுத்தது வந்து டி நகருக்குள்ள தான் நெனைக்கிறேன். அங்க வந்து ஒரு வணிக வளாகம் ஃபுல்லா 25 கோடிக்கு என்னமோ கணக்கு சொன்னாங்க. தொடர்ச்சியா அங்கங்க வணிக வளாகம், தொழிற்சாலை இது ஃபுல்லா எரிஞ்சுகிட்டே இருக்கு, எரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதாவது தொழிற்சாலைகள் ஃபுல்லா வந்து முடக்கமாக்கிட்டா, விஜயோட ஆட்சி சரிஞ்சிரும். இல்ல தமிழ்நாட்டுல பஞ்சம் வரும் என்ற எண்ணம் கணக்கா தெரியல. ஏன்னா, அ ஆட்சிக்காக அவங்களுக்கு அதாவது அதாவது தீய சக்திகளுக்காக சொல்றேன். அவங்க ஆட்சிக்காக கிடையாது. அவங்களோட பண்ண தவறுகள் வெளிய வராம இருக்கிறதுக்காக தான் அவங்க மீண்டும், மீண்டும் ஆட்சிய பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம். அதனால தான் அவங்களுக்கு அந்த ஆட்சி மேல இருக்கிற வெறி. பதவியில உட்கார்றது கூட இல்ல. அது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு பதவி தான். ரொம்ப மெயின்டெயின் பண்ணலாம் சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனையோ நாள் தூங்கணும், தூங்க முடியாம இருக்கும். நாளைக்கு என்ன பேசணும் அது ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் பழைய தவறுகள வந்து வெளிய கொண்டு வந்துற போறாங்கன்ற ஒரு பயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த ஆட்சிய திரும்ப திரும்ப நம்ம கையிலேயே வச்சுக்கணும். மக்கள நம்ம கையிலேயே அடிமையா வச்சிருக்கணும். மக்கள வந்து போதைக்கு அடிமையா வச்சிருந்தா தான் அவங்க திரும்ப திரும்ப எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அதேமாரி ரவுடிசம் ரவுடிசம் சொல்லிட்டு
அவங்களையும் வந்து என்கவுண்டர் பண்ணி அத நம்ம எதிர்த்து கேள்வி கேட்குறோம். எல்லாமே ரவுடி. ரவுடின்னு இருக்காங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க. ஆனா எல்லாருமே ரவுடின்னு இல்ல. ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்டாலே வந்து அவன் ரவுடின்ற ஒரு பட்டம் கட்டி, அவன வந்து கொன்று குவிக்கிறது. இந்த மாரி நெறைய அவங்க செய்யற ஒரு சில தவறுகள மறைக்கிறதுக்காக அப்பாவிகள வந்து கொன்று லாக்கப் மரணத்துல கொன்று குவிக்கிறது. இந்த மாரி நெறைய அட்டூழியங்கள் நடக்குது. இந்த 5 வருஷம் விஜய்க்கு நம்ம குடுத்து பார்ப்போம். குடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில வந்து கேள்வி கேட்டா, நம்ம வந்து யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஏன்னா, அந்த பழைய ஆட்சியெல்லாம் வந்து நம்ம யாருமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் போலீஸ்காரங்க எடுக்க மாட்டாங்க. அதாவது எந்த ஒரு தாசில்தாரும் சரி, இல்ல மணிகாரும் சரி, எந்த ஒரு விஷயம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாங்க. அப்படியே கேர்லெஸ்ஸா விடுவாங்க. அது மாரி வந்து இப்ப இருக்கிற ஆட்சியில எல்லாமே ஸ்ட்ரிக்ட்டா ஆகுதுன்னும்போது, நீங்க எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து லஞ்சம் வாங்குனாலும், நீங்க உடனே நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த விதவை பணம், அடுத்தது வந்து இந்த வயசானவங்களுக்கு ஒரு பணம், அந்த ஓஏபி அது நினைக்கிறேன். அது அந்த காசுக்காக எழுதி போடணும்னா 5,000, 10,000 லஞ்சம் குடுத்தா மட்டும் தான் அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்க. அந்த பணத்த கட்ட முடியாதே நெறைய பேர் இன்னும் வந்து அந்த வயசான காலத்துல பணம் வாங்காமயே இருக்காங்க. இந்த மாரிலாம் நெறைய கொடூரங்கள் நம்ம தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஈவு ஒரு நாடு. இவன் அந்த மாரி இந்த பழைய ஆட்சி ஆண்டவங்க எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இதற்கு மேல நமக்கு வந்து அதுக்கு இடம் குடுக்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டுல நமக்கு உண்டான ஒரு சுதந்திரமான ஒரு ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அதுக்காக யாருக்கும் நமக்கு லஞ்சம் குடுக்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது எவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. படிச்சா தான் கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். அப்படியே கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் நிரந்தரமான ஒரு பணி, நிரந்தரமான ஒரு சம்பளம். அது பத்தாம அவங்க வந்து சம்பளம் அதாவது சம்பளம் வாங்கி, இந்த லஞ்சத்த வாங்கி எவ்வளோ அந்த கொடூரமான விஷயம். நம்ம சாதாரண மிடில் கிளாஸ் ஏழை பாமர மக்கள வந்து போய் அந்த பணத்த கட்ட முடியாம நெறைய விஷயங்கள்லாம் பெண்டிங்ல வச்சிருக்காங்க. இது மாரி வந்து இந்த தவறுகள நீங்க உடனுக்குடன் நீங்க வந்து செல்லு கையில இருந்துச்சுனா படம் புடிச்சுருங்க. இல்லன்னா வந்து அ அதாவது அவங்க இன்ஃபர்மேஷன் சொல்லி விடுங்க. 1100க்கு நீங்க ஃபோன் பண்ணாலும் உங்களோட கோரிக்கைகள் வந்து கண்டிப்பா வந்து அங்க கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. இப்ப நானே கூட பாருங்க, இந்த எங்களோட பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் அழுகி போன மீனு தாங்க. அதாவது எங்களுக்கு கிட்டக்கயே இருக்கு ஒரு மரக்காணம் என்ற ஊரு. மீன் வந்து ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். ஒரு 35 கிலோமீட்டர் தான். அந்த ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற மீன வந்து இந்த ஊருக்குள்ள எடுத்து கொண்டு வர விடமாட்டாங்க. சில கம்யூனிட்டி. ஏன்னா நாங்க தான் விப்போம். நீயும் விக்கிறான் புதுசு வித்தாலும் பரவாயில்லையே! 1 மாசம், 2 மாசம் அழுகி போன மீனு தானே ஐஸ்லயே ஊற வச்சு நமக்கு விக்கிறாங்க. ஆனா, வெளியில இருந்து வர அந்த மீன வந்து நமக்கு குடுக்க விட மாட்டாங்க. அப்படியே மரக்காணத்துலருந்து வர மீனவர்கள் வந்து விக்க வராங்கன்னா, அவங்கள அடிச்சு துரத்திடுறாங்க. அதுமாரி வந்து நெறைய அட்டூழியங்கள் நடக்குது. ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு ஒரு விஷயத்துல அட்டூழியம் நடக்குது. அதாவது பேராசை. நம்ம எப்படியாவது சம்பாரிக்கணும் ஒரு பேராசை. இல்ல லஞ்சம் வாங்கியே சம்பாதிக்கணும் ஒரு பேராசை. இந்த பேராசை தான். இந்த பேராசை எல்லாமே வந்து முடிவு கட்டணும்னா, நம்ம வந்து மக்கள் சின்ன சின்ன விஷயமா இருந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து இந்த நாட வந்து சரிப்படுத்த முடியும். அதுமாரி உங்களோட பெண் பிள்ளைகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கங்க. ஏன்னா இந்த காலத்துல யாரையும் நம்பி யார்கிட்டயும் விடாதீங்க, கொள்ளாதீங்க. கண்காணிப்பிலே உங்க பெண் பிள்ளைகள வச்சுருங்க. ஒரு மெச்சூரிட்டி ஆகுற வரலும். அதுதாங்க நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது இந்த முதல்ல இந்த தொடங்கியிருக்க இந்த வீடியோ, நம்ம நாட்டு நலன பற்றி தான் இருக்கும். நாட்டுல என்ன விஷயம் நடக்குதோ, அத பற்றின மட்டும் தான் இந்த வீடியோல இருக்கும். நன்றி. மக்களே!